அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரம் இது உடைப்பட்ட நட்சத்திரம். அது துலாம் ராசிக்கு வரும், விருச்சிக ராசிக்கு வரும். விருச்சிக ராசி ஒரே ஒரு பாதம், அதாவது நாலாம் பாதம். விருச்சிக ராசி 4ஆம் பாதம் மட்டும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு வந்துடும். மற்ற பாதம் 1ஆம் பாதம் 2 3ஆம் பாதம் துலாம் ராசிக்கு வந்துடும். 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? ஏன்னா இது உடைப்பட்ட நட்சத்திரம். ஒரு சில நட்சத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் ஆனால் 2 ராசிக்கு வந்துடும். அதே மாதிரி தான் விசாகம்னா துலாம் ராசிக்கு வந்துடும், விருச்சிக ராசிக்கு வந்துடும். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? விசாக நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அது குருவோட நட்சத்திரம். சரிங்களா? விசாக நட்சத்திரக்காரங்க ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்கும். சரிங்களா? என்னதான் உங்களுக்கு அந்த ரகசிய நடவடிக்கை இந்த ஒரு எந்த ஒரு விஷயமா தான் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க அப்படி தான். இதில் நல்ல குணம் அவங்களுக்கு இருக்கும். ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக குணம் இருக்கும். அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, இறை வழிபாடு பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, நல்ல குணம் இருக்குன்னு சொல்லிடலாம். எல்லாமே இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரக்காரங்க பக்காவாக பொருந்தும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க ஒரு ரகசிய நடவடிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ராசி சின்னமே தேளுங்கிறனால, அது காலப்புருஷ தத்துவப்படி 8ஆம் ராசிங்கிறனால ரகசியத்தை காக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்ககிட்ட சில விஷயங்களை வெளியே வாங்க முடியாது. ஒரு விஷயத்தை வெளியே சொல்லிட்டாங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்கிட்ட ஒரு விஷயம் யாராவது சொன்னாங்கன்னா அதை அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரங்க. நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா சந்திரன் அங்கே நீச்சமடைகிற ராசி, அது காலப்புருஷ தத்துவப்படி 8ஆம் ராசிங்கிறனால ரகசியத்தை காக்கிறவங்களா இருப்பாங்க. நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வேண்டான்னா அவ்வளோதான், அடியோடு அவங்கள வெறுத்துருவவங்க தான் இந்த ராசிக்காரங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? விருச்சிக ராசிக்காரங்க பழகின உயிரை கூட கொடுப்பாங்க. ஆனால் அவங்களே எதிர்த்துட்டாங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்கள் பகைன்னு வந்துருச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி அவங்கள அறவே பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி தாங்க விருச்சிக ராசி. அடிக்கடி குழப்பம், அடிக்கடி ஒரு ஏன்னா சந்திரன் நீச்சம் அடைகிறனால மனசு அடிக்கடி குழம்பி போகிறது, குழப்பத்திலே இருக்கிறது, ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் அவங்களோட இயல்பான குணம்னு சொல்லிடலாம். மைண்டு ஸ்டெடியாக இருக்காது, அடிக்கடி மனசை மாற்றிட்டே இருப்பாங்க, ஒரு தெளிவு இருக்காது இவங்ககிட்ட. ஆனால் அந்த ரகசியத்தை காக்கிறதுல ஒரு கில்லாடியான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்க. விசாக நட்சத்திரம் அதே மாதிரி தான். உங்களுக்கு நல்ல குணம் இருந்தால் கூட அந்த ரகசியத்தை காக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக நாட்டம், இறை வழிபாடு, இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவி செய்கிறது, சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இயல்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ராசி தாங்க இது. ஆனால் நல்ல ராசி விருச்சிக ராசி. ஏன்னா ரகசியம் சொல்லக்கூடாதுன்னா அது சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் விருச்சிக ராசியில் என்னதான் குழப்பமான மனநிலை, குழப்பமான சூழ்நிலையில் இருந்தால் கூட அவங்க வெளியே சொல்லக்கூடாதுன்னா சொல்லவே மாட்டாங்க. அது எவ்வளோதான் இது பண்ணாலும் சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த ராசிக்காரங்க. அதில் நல்ல ஒரு நட்சத்திரம் விசாகங்கிறது ஒரு ஆன்மீக நட்சத்திரம், ஆன்மீகத்துக்கு உண்டான நட்சத்திரம். ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். சரிங்களா? அதில் கவலையப்பட வேண்டாம். ஏன்னா சின்ன வயசில் கஷ்டப்பட்டால் கூட ஒரு 35 வயசுக்கு மேலே டெவலப் ஆகிறவங்க தான் இந்த ராசி நட்சத்திரக்காரங்களாக இருக்காங்க. பிறக்கும்போது உங்களுக்கு குரு திசை நடந்திருக்கும். 4ஆம் பாதம்னா உங்களுக்கு கடைசி உங்களுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான் குரு திசை சின்ன வயசில் முடிஞ்சிடும். சனி திசை 19 வருஷம், 22 23 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை நடக்கும். 4 வயசில் உங்களுக்கு குரு திசை முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 22 23 வயசு வரைக்கும் சனி திசை தாங்க. அந்த சனி திசையில் நிறைய பேர் படிப்பு இழந்துடுறாங்க. படிப்பு சரியாக வர்றதில்லை, குடும்பத்தில் கஷ்டம், அப்பா அம்மாவுக்கு முன்னேற்றம் இல்லை. இப்போ 9ஆம் இடத்துல சனி இருந்து சனி திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு 4 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு டெவலப் இருக்காது. 4ஆம் இடத்துல சனி இருந்து அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் இருக்கும். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சனி 4ஆம் இடத்துலேருந்து படிப்பு கெடுத்துரும், உங்களோட ஆரோக்கியத்துக்கு கெடுக்கும், எல்லாமே பாதிப்பு வந்துடும். 9ஆம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டுச்சுன்னா தந்தையோட ஆரோக்கியம் கெட்டு 22 23 வயசு வரைக்கும் தந்தைக்கு வளர்ச்சியே எல்லாம் போகுது. அப்போ சனி ஜாதகத்தில் கிடக்கூடாது. 23 வயசு வரக்கூடிய புதன் திசை, புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் திசை நடத்துங்க. 20 வயசுக்கு மேலே தாங்க ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க. 23 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே மாறுது. ஒரு சில பேர் 30 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை மாறுதுங்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த புதன் தான் உங்களுக்கு யோகத்தை செய்யுது. புதன் பார்த்திங்கன்னா 2 ஆதிபத்தியம் கொண்ட வீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு இதில் பார்த்திங்கன்னா கெட்டது பண்ணி ஒரு இதில் உங்களுக்கு நல்லது பண்ணும் 30 வயசுக்கு மேலே. ஒரு சில பேருக்கு 22 23 வயசு 25 வயசுக்கு அப்புறமே டெவலப் ஆகிடுறாங்க. 40 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடுறாங்க. என்ன காரணம்? அந்த புதன் இளமைக்குண்டான கிரகம்.
22 23 வயசுக்கு வரக்கூடிய இந்த புதன் திசை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருப்பாங்க, நல்ல ஒரு நாலேஜ் கொண்டவங்களாக இருப்பாங்க, ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, விசாக நட்சத்திரக்காரங்க, இல்லை வியாபாரம் சின்ன வயசுல 25 26 வயசுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மைண்ட் வந்துடும். வேலைக்கு போக மாட்டாங்க, பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சில பேர் தான் அந்த ஐடி ஃபீல்டில் சாதிக்கிறாங்க. 40 வயசு வரைக்கும் முக்கியமான திசைன்னு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு. புதன் ராகுவோடு இருக்கக்கூடாது, சனியோடு இருக்கக்கூடாது, செவ்வாயோடு இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துரும். தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த புதன் திசையில் தான் உங்களுக்கு வரும். 25 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் திசையில் தான் உங்களுக்கு எட்டிப்பாகும். இந்த டைமில் அந்த அதில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். 40 வயசுக்கு மேலே வந்து கேது திசைங்க. அது ஒரு 7 வருஷம் நடக்கும். 45 47 வயசு வரைக்கும் நடந்துடும். கேதுல வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா, கேது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 47 வயசுக்கு மேலே பாருங்கள், ஒரு சில பேர் நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை. 45 வயசுக்கு மேலே தாங்க சார் நாங்கள் வாழ்க்கையே வாழ்ந்தோம், 45 வயசுக்கு மேலே தான் நாங்கள் வீடு கட்டினோம், அதுக்கப்புறம் தான் தொழிலே அமைஞ்சுது, அதில் தான் நாங்கள் இந்த 45 65 வயசு வரைக்கும் நாங்கள் 45 வயசுக்குலேருந்து 65 வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த சுக்கிரதசை ஒரு சில பேருக்கு பக்காவாக இருக்கும். இது மீன லக்னம், தனுசு லக்னத்துக்கு சுக்கிரதசை பெருசாக வேலை செய்யாது. மற்ற லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பாக இருந்துச்சுன்னா, சுக்கிரன் கெடாமல், சனியோடு இல்லாமல், செவ்வாயோடு இல்லாமல், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமனம் ஆகாமல், ராகோடு இல்லாமல் இருந்துச்சுன்னா சுக்கிரன் நல்ல ஒரு திசையாக உங்களுக்கு இருக்கும். மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கு தான் சுக்கிரன் பாவிங்கிறனால அந்த லக்னத்துக்கு பெருசாக யோகத்தை செய்கிறதில்ல. அப்போ இந்த 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த 20 வருஷம் சுக்கிரதசை நல்லா இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும். 1ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருந்தால் கூட நல்லது பண்ணும். 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் கூட நல்லது பண்ணும். 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் கூட நல்லது பண்ணும். 8 போய் சுக்கிரன் மறைஞ்சாதாங்க பிரச்சனை. 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருவார், 8ஆம் இடத்துல முழுமையாக மறைஞ்சிருவார். ராகோடு இருந்தால் அந்த சுக்கிரதசை கடுமையான பாதிப்பு கொடுக்கும் 45 வயசுக்கு மேலே. அப்போ சுக்கிரன் நல்லா இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகோடையோ சனியோடையோ சுக்கிரன் அஸ்தமனமாகாமல் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுக்கிரதசை யோகத்தை செய்யும். ஆனால் மீன லக்னத்தில் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் பெருசாக நல்லது பண்ணுறது கிடையாது. அதுதான் உண்மை. சரிங்களா, அசிங்கமான வம்பு வழக்கு பிரச்சனை, கடன் தொல்லை, தேவையில்லாத விபத்துகளை சந்திக்கிறது, நண்பர்கள் எதிரியாக போகிறது, பெண்களால் அசிங்கமான வர்றதெல்லாம் அந்த 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த சுக்கிரதசையில் தாங்க. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரா, அதுக்கு முன்னாடி இருக்க கேது நல்லா இருக்காரா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதன் நல்லா இருக்காரான்னு பாருங்கள். ஏன்னா சின்ன வயசில் உங்களுக்கு அந்த சனி திசை முடிஞ்சிடும். 22 23 வயசில் உங்களுக்கு சனி திசை முடிஞ்சிடும். அப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய திசையெல்லாம் ரொம்ப முக்கியமான திசை. புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசையெல்லாம் ரொம்ப முக்கியமான திசைகளாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா, உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், உங்கள் வயசு என்ன, இப்போ உங்கள் ஏஜ் என்ன இது போயிட்டுருக்கு, நல்ல நேரம் போயிட்டுருக்கா, கெட்ட நேரம் போயிட்டுருக்கா, இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும், இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், ஒரு தெளிவு கிடச்சிரும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு. உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதை பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எந்த விஷயத்தை பண்ணவோ பண்ணக்கூடாது அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.